ஐஸ்வர்யவானாய் உண்டாக்குனது யாரு? கர்த்தர். இவனை தரித்திரனாய் திரிய விட்டு இருக்கிறார். இவன் அடுத்த நாள் பிழப்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் திகைச்சு நிற்கிறான். அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான், அவனுக்கு நிறைய இருக்கு. அதை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு நேரமே போக மாட்டேங்குது. அவனுடைய டைம் பாஸே பணம் செலவு பண்றதுதான் இருக்கு. அப்படி கொழுத்து போயிருக்கான். இவங்க 2 பேரையுமே யார் தான் உண்டாக்குனாரா? கர்த்தர் தான் உண்டாக்குனாரா. அதனால தான் சங்கீதம் 94வது சங்கீதத்தில் 4-5 வசனங்கள்ல பார்க்கிறோம், பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவர்கள். சமுதாயத்தில் கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவனும் அவருடையவன், மேல கொடிகட்டி பறக்கிறவனும் அவருடையவன். சமுத்திரம் அவருடையது, வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிட்டு, நல்ல தண்ணினாலே நிறைந்திருக்கிற, பண வளத்தினாலே நிறைந்திருக்கிற, கஷ்டம்னாலே என்னன்னு தெரியாதவனையும் தேவன் தான் உண்டு பண்ணினார். வெட்டாந்தரையும் அவர் தான் உண்டு பண்ணினார். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம 10 ரூபாய் இருந்தா நலமா இருக்குமேன்னு சொல்லி கஷ்டப்படுறவனையும் அவர் தான் உண்டாக்கினார். அடுத்த வசனம் சொல்லுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல். தேவன் தரித்திரரை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அதே போல வசதியானவர்களையும் வைத்திருக்கிறார். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்னு சொன்னா, நீதிமொழிகள் 14:31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அவர் இதை குறித்து கணக்கு கேட்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை என்ன பண்றானா? நிந்திக்கிறான். அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறானா. அவனுக்கு தயை செய்கிறவனோ என்ன பண்ணுவான்? அவரை கனம் பண்ணுகிறானா. இது கர்த்தர் கணக்குல வச்சிருக்கிற ஒரு காரியம். கர்த்தர் இதை கணக்குல வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கிட்ட பிரதான கற்பனைன்னு சொல்லி ஒரு கற்பனை கொடுத்திருக்கிறார். சொன்னார், அந்த பிரதான கற்பனை என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாவது கற்பனை. இதுக்கு ஒப்பான 2வது கற்பனை என்னது? உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூர்வாயாக என்பது. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், தேவனிடத்துல அன்பா இருக்கிறதுனால காணிக்கை கொடுக்கிறோம் இல்ல, தேவனை நேசிக்கிறதுனால என்ன ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்கிறோம். அது நல்லது. மற்ற மனிதரையும் நம்ம எப்படி பண்ணுமா? என்னிடத்துல அன்பா இருக்கிறது போல அவர்களிடத்திலும் நான் அன்பா இருக்கணும். இப்போ கிராஃப் இருக்குல்ல, இப்படி போட்டா y ஆக்சஸ் சொல்லுவோம், இப்படி போட்டா x ஆக்சஸ். இப்போ நான் ஒரு சித்திரம் வரையணும்னு வச்சுக்கோங்க, ஒரு படம் வரையணும். என்னுடைய கை y ஆக்சிஸ்ல மட்டும் மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெறும் கோடு தான் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? x ஆக்சிஸ்ல மட்டும் வந்துச்சுன்னா மறுபடியும் வெறும் கோடு தான் வந்துகிட்டே இருக்கும். y ஆக்சிஸ்லயே வரணும், x ஆக்சிஸ்லயே மூவ் ஆகணும். அப்பதான் ஒரு சித்திரம் உருவாகும். ஆண்டவர் சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். இதற்கு ஒப்பான 2வது கற்பனை. அது வரிசையில தான் 2வது, ஆனா முக்கியத்துவத்துல அதற்கு ஒப்பானது. இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க முடியாது, அல்லது இதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. இதையும் செய்யணும், இதையும் செய்யணும். அப்போதான் அந்த பிரதான கற்பனையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இப்போ தேவனாகிய கர்த்தர்கிட்டத்துல அன்பு கூறுவதனால நம்ம கொடுக்கிறோம். நம் சக மனிதரிடத்துல அன்பு கூறுவதனால நிச்சயமாய் கொடுக்கணும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, நீ காணாத தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்ற. நீ உண்மையிலேயே அன்பு கூறுறியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? நீ மனுஷன் இடத்துல எவ்வளவு அன்பு கூறுறன்றதை வச்சுதான் தெரியும். 1 யோவான் 4வது அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூர்ந்தா மட்டுமே அவன் காணாத தேவனிடத்துல அன்பு கூறுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அவன் காண்கிற தேவன் சகோதரனிடத்துல அன்பு கூறாம காணாத தேவனிடத்துல நான் அன்பு கூறுகிறேன்னு சொன்னா அவன்
பொய்யன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 14-18 வரைக்கும் நீ அன்பு கூறுகிறவனா இருந்தா என்ன செய்வேன்னு சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 14-18 வரைக்கும். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பிள்ளைகளே, வசனத்தினால் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினால் அன்பு கூற கடவோம். அன்பு கூறதுனா என்னதான்? தன்னிடையே இருக்கும்போது தன் சகோதரனுக்கு இல்லைங்கிறத பார்க்கும்போது கொடுக்கிறது. தரித்திரரை நீங்க ரொம்ப தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுடைய சொந்தக்காரராக இருப்பாங்க, உங்க சபையாரா இருப்பாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட வந்து தங்களுடைய இல்லாமையை சொல்றதுக்கு பதிலா அதே தங்களுக்குள்ள மூடி வச்சிருப்பாங்க. கேட்டே சாப்பிட்டீங்களான்னு கேட்டா சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் அவங்க சாப்பிடலன்னு தெரியும். அவங்களுடைய சுய மரியாதை அதை சொல்ல விடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் இதை கவனிக்கணும். நாம் அவங்க மேல அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். நாம் அன்பு கூறுகிறவர்களா இருந்தா நிச்சயமாவே என்ன பண்ணுவோம்? கொடுக்கிறவர்களாய் இருப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனா கொடுக்கிறோம், சந்தோஷம்தான். ஆனா சகோதரனிடத்தில் அன்பு கூறலன்னு சொன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்றவன் பொய்யன். பொய்யன். இது ரொம்ப வித்தியாசமாய் ஹேண்டில் பண்ணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ரொம்ப வித்தியாசமா சக மனிதன் மேலே எந்த விதமான தயவு தாட்சணியமும் இல்லாம இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நானும் ஓட்டாண்டி ஆயிடுவேன். நான் அப்படி செய்ய முடியாது. தனக்கு பின் தான் தானம்னு உலகம் போதிக்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? உனக்கு உள்ளதை விற்று கூட. நீ சாப்பிட்டு திருப்தியான பின்னாடி தான் மீதி அவனுக்கு கொடுக்க சொல்லி உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சாப்பாட்டுல நீ குறைச்சிக்கிட்டு நீ அவனுக்கு கொடுன்னு சொல்லு. பண்டிகை ஆனால் நமக்கு துணிமணி வாங்குறோம். நமக்கு துணிமணி வாங்கும் போதே நமக்கு ஞாபகம் இருக்கணும், துணிமணி வாங்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட பணம் அதுக்கு ஒதுக்கும் போதே நம்மளுடைய இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம அவங்கள ஞாபகப்படுத்தி வாங்கணும். நம்ம ப்ரொவிஷன் வாங்குறோம் மாசம் மாசம். அந்த ப்ரொவிஷன் வாங்கும் போதே அது வாங்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நமக்கு அந்த ஞாபகம் இருக்கணும், அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சத்தை ஒதுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டும் போது அந்த ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்காவது கொஞ்சமாவது செய்யணுமேன்னு சொல்லி நம்ம அதுக்குன்னு கொஞ்சத்தை ஒதுக்கணும். இது அவசியம். இது தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இதற்காகவே அவர்களை சிருஷ்டித்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார். நாம என்ன செய்யறோம்னு பாக்குறது. இதுதான் பிரச்சனையே. தேவன் அதை கவனிக்கிறார். தேவன் அதை கணக்கு கேட்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு